ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வானத்தை இருந்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த பாண்டி பையன் அவங்க அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கானே, அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வைனா எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? நான் ஒன்றும் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, வேறு ஒரு நல்ல பையனை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி ஆச்சு? நிஜமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பாண்டி தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வசந்த் இருந்துட்டு பாண்டியை பார்த்து, ஏதோ உங்கள் காதல் தெய்வீக காதலை எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசாக பேசினேன். ஆனால் கடைசியில் நீ லவ் பண்ணுற என்னோட தங்கச்சி வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு மாப்பிள்ளையே பாண்டி வேண்டாம், வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையே பாருன்னு எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் வீட்லேயும் கல்யாணத்துக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட வந்து நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா, முடிஞ்சால் நடத்தி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற போது வானத்தி இருந்துட்டு என் அண்ணங்கிட்ட நீ என்ன சொல்லி சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் பட்டுக்கு என்னென்னமோ உளறிட்டு இருக்கான், அதெல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்க சொல்கிறியா? அவன் ஒன்றும் உளற கிடையாது, உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன டார்ச்சலு அது இதுன்னு சொல்லுவ, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னோட மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி நாய் மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை வந்து சொல்கிறாங்க. உனக்கு என்ன, ஒரு நாள் சண்டைக்காகவே நீ இப்படியெல்லாம் பேசணும்? சரி, உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கணும் தானே, போய் பண்ணிக்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.